பிரியமான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது பஸ்காவின் காலங்களாக இருப்பதினால் இயேசு பாடு மரணத்திற்கு உட்பட்டு மரணமடைகிறார். அது எந்த நாளில் அவர் மரணம் அடைந்தார் என்றும், அந்த இஸ்ரேல் மக்கள் எந்த நாளில் பஸ்காவை புசித்தார்கள் என்றும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது இறுதி ராபோஜனத்தை எப்போது செய்தார் என்றும் வசனங்களின் வழியாக நாம் கூர்ந்து நோக்குகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது பகலுக்கு 12 மணி நேரம் அல்லவா என்று அவர் கேட்கிறார். அப்போ பகலுக்கு 12 மணி நேரம் என்று சொன்னால் இரவுக்கும் 12 மணி நேரம். இரவு 4 ஜாமங்களாக பிரிக்கப்படுகிறது, பகல் 12 மணி நேரமாக பிரிக்கப்படுகிறது. அப்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போது ராபோஜனம் புசித்தார், எப்போது சிலுவையில் அறையப்பட்டார், எப்போது ஜீவனை விட்டார், எப்போது அடக்கம் பண்ணப்பட்டார், இதெல்லாம் நம்ம வசனத்தின் வழியாக நாம் புரிந்து கொண்டவர். நாம மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சபையாருமே இதை வசனத்தின் வழியாக புரிந்து கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் சொன்னால் அது மிகையாகும். எனவே அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறோம், இது நமக்கு ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச பாடங்கள் தான், புதுசு கிடையாது. அந்த பாடத்துக்கு என்ன பண்ணுறோம், நம்ம திருப்பியுமே என்ன பண்ணுறோம், நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். நம்ம ஒன்ஸ் நம்ம எதையுமே நம்ம ரிவைஸ் பண்ணலைன்னா நமக்கு அது சரியாக நமக்கு புரியாது, மறந்து போயிடும் இல்லையா? அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டே நம்ம இருக்கோம். இப்போது இங்கே பாருங்கள், யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் பாருங்கள். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து. இந்த வசனத்தை 2 விதமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே நான் பிதாவினிடத்திற்கு போக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க கூடாது. புரியுதா நான் சொல்கிறது? பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி நான் பிதாவிடத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு, நம்ம எடுத்துக்கலாம். அதையே அப்படி என்ன பண்ணலாம்ல. இன்னொரு படிக்க, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து. அந்த இடத்துல கேப் கொடுக்குறாங்க அவங்க இல்லையா, ஒரு பாஸ் கொடுக்குறாங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே நான் பிதாவிடத்திற்கு போக வேண்டும் என்பதாக வேலை வந்தது என்று அறிந்த போதுங்கிறார். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே நான் பிதாவிடத்துக்கு போக வேண்டும் என்பது அப்படி சொல்லலாம் இல்லையே. அப்படி சில பேர் படிப்பாங்க. அப்போ உட்கார்ந்துருக்கக்கூடிய காங்கிரிகேஷன் என்ன பண்ணுவாங்க, பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடியே பிதாட்ட போகிறாரோ அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் இது அப்படி இல்லை. பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு, பிதாட்ட போது வேலை வந்தது என்று அறிந்து இந்த யோவான் 13ஆம் அதிகாரத்தில் சீஷருடைய கால்களை கழுவி அப்பத்தை கொடுத்து உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பான்னு சொல்லி இந்த சம்பவம் நடக்கிறது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? இதில் படிங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அப்ப பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி பிதாட்ட போகணும்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, பஸ்கா பண்டிகை எத்தனை அந்த டேஸ் கவுண்ட் கொடுக்குறாரு. 6 நாளைக்கு முன்னாடி பிதாட்ட போகக்கூடிய வேலை வந்தது என்று அறிந்து அப்படிங்கிறார். புரியுதுங்களா? அப்போனா எப்போ பஸ்கா பண்டிகை நமக்கு நல்லா தெரியும். யாத்திரை புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த வசனத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து 11-12 படிங்க. 11-12 அதை புசிக்க வேண்டிய விதமாக இருங்க மன்னிக்கவும். இப்போ அதை 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து சாயங்காலத்தில் அதை அடித்து போதும். இப்போ அங்கே யோவான் 12 என்ன படித்தோம், பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே மாத்தா என்ன பண்ணுறாரு, இந்த பரிமளத்தை லாசர் இருந்த பெத்தானியா ஊருக்கு வர இல்லையா? அப்போது பஸ்கா பண்டிகை முன்னே 6 நாளைக்கு முன்னாடி வராரு. இப்போ பஸ்கா பண்டிகை என்னன்னு பார்த்தோம், 14ஆம் தேதி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை. இது எங்கே ஆரம்பிக்குது, இங்கே ஆரம்பிக்குது. 13 சாயந்தரம் ஆரம்பித்து 14 சாயந்தரம் வரைக்கும் இந்த பஸ்கா பண்டிகை. 13 சாயந்தரம் ஆரம்பிக்குது.
14ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் இந்த பஸ்கா பண்டிகை இருக்கு. இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த பஸ்கா பண்டிகையில இருந்து 6 நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிறாரு. 1, 2, 3, 4, 5 அப்போ எங்கே வருது? இதுக்கு முன்னாடி வந்துடும், 8ஆம் தேதி வரும். அப்போ பஸ்கா பண்டிகைங்கிறது வந்து 14ஆம் தேதி அப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணால் 8ஆம் தேதி வந்துடுது. ஆனால் அவர் கரெக்டாக சொல்லலை. பஸ்கா பண்டிகை வரைக்கும் 6 நாளைக்கு முன்னாடி வந்தாருங்கிறாரு. கரெக்டாக 6 நாளைக்கு முன்னாடி கரெக்டாக 6 நாளாங்கிறது நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? 6 நாளைக்கு முன்னாடி வந்தார் அப்படிதான் அந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறார். அப்போ இந்த பஸ்கா பண்டிகை, பஸ்கா என்பது இங்கே பலியிட்டு இது வரைக்கும் வருது. புரியுதுங்களா? இப்போ படிங்க, அதில் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் படிங்க. யாத்ராமத்திலேயே அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். இது தீவிரமா என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல பண்ணுங்க. நீங்க வந்து இது சாப்பிடுங்க. மெத்தட் ஆஃப் கன்சியூமிங் அப்படின்னு என்ன பண்றோம், நம்ம இப்படிதான் சாப்பிடணுங்கிறது அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு, நம்ம பார்ப்போம். அப்படி சொல்லிட்டு என்ன முடிக்கிறாரு, அது கர்த்தருடைய பஸ்கா. இது இந்த 14ஆம் தேதி நீங்க சாப்பிடுங்க, இந்த மாவையில் சாப்பிடுங்கள், இது கர்த்தருடைய பஸ்கா அப்படி என்ன பண்ணிட்டாரு, இந்த இடத்துல சொல்லிட்டாரு. அப்புறம் அது படிச்சிட்டீங்களா? 12ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேரா இருக்கிற எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். எந்த ராத்திரி? இந்த ராத்திரி. புரியுதுங்களா? 14ஆம் தேதி ராத்திரி. புரியுதா இல்லையா? இந்த தேதியில இந்த 13ஆம் தேதி சாயந்தரத்துல 14ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்றாங்க, இவங்க ரப்பத்தை ரெடி பண்ணி இதை சாப்பிட்டுட்டு, பலியை ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு, இந்த ராத்திரி என்ன பண்றாரு, அதம் பண்ணுவேன் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல பார்க்கணும். புரியுதுங்களா? அப்ப இந்த நைட்டை கொண்டு வராரு, 14th நைட் இங்க கொண்டு வராரு. புரியுதுங்களா? இங்க இருந்து பலியாகணுங்கிறாரு. நம்ம போன பார்த்தோம் இல்லையா, பிட்வீன் 2 ஈவினிங்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, பிட்வீன் 2 ஈவினிங்ஸ் நம்ம பார்த்தோம். அப்போ இங்க தான் கொண்டு வர்றாரு அவர். புரியுதுங்களா? இப்போ அதுல 14ஆம் வசனம் படிங்க. அதுலயே இதுல யாத்திரை 12-14. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது, அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அப்ப இந்த 14ஆம் தேதி உங்களுக்கு நினைவு கூறுதல் நாளாக இருக்க கடவுதுங்கிறாரு. இங்க சாப்பிட்டுறாங்க. புரியுதுங்களா? நீங்க சாப்பிட்டுட்டு இந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதல் நாளாக இருக்க கடவுது, இதை வந்து பண்டிகை ஆசரிங்கிறாரு. இதை சொல்றாரா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். புரியுதுங்களா? இதை சொல்றாரா, இதை சொல்றாரு. அப்போ இந்த பாதி தான் நம்ம எடுக்கிறோம். இங்க இருந்து இங்க இதை பஸ்காவாக நீங்க ஆசரிக்க வேண்டும் என்று சொல்வதாக இது பண்டிகை நாள் சொல்றாரு. 14ஆம் தேதி பண்டிகை நாள்னு சொல்லிட்டாரு. ஆச்சுங்களா? 17-18 படிங்க. புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆசரிப்பீர்களாக. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். இதுலதான் சேனைகளை புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். நித்திய நியமமாக இந்த நாளை எங்க சாப்பிட்டாங்க? இங்க சாப்பிட்டாங்க 14ஆம் தேதி சாயந்தரம். புரியுங்களா? அப்ப புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நீங்க ஆசரிங்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அது நித்திய நியமமாக நீங்க செய்யணும்ட்டாரு. படிச்சிட்டீங்களா? 14ஆம் வசனம் 17 படிச்சிட்டீங்களா? 18 படிங்க. முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி பாருங்க, முதலாம் தேதி 14ஆம் தேதி சாயந்தரம் தொடங்கி அந்த 6ஆம் வசனம் என்ன படிச்சோம்? 14ஆம் தேதி சாயந்தரத்துல புசிங்கன்னாரு, அடிச்சு புசிங்கன்னாரு. அப்ப இங்க வந்துருது. புரியுதுங்களா? இங்க வந்துருது. பஸ்காவை பலியிடும் நாள். பலியிட்டாங்க, இங்க சாப்பிட்டாங்க. அப்ப அவங்க சாப்பிடும் போது என்ன தேதி அது? 14 15 சாப்பிடும் போது இந்த சாயந்தரம் சாப்பிடுறாரு. இல்ல இப்போ அவங்க பாருங்க, கவனிங்க, இவங்க இங்க சாப்பிடுறாங்க. 14ஆம் தேதி 6 மணிக்கு சாப்பிடுறாங்க. 14 15 ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா?
இப்போ பஸ்காவை பலியிடும் நாள் இது 13 சாயந்தரம் 14 சாயந்தரம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இவங்க சாப்பிட்றாங்க 6 o'clock சாப்பிட்றாங்க. அப்போ என்ன தேதி ஆயிடுச்சு? 15th ஆயிடுது. புரியுதுங்களா? 15th ஆயிடுது, 14ஆம் தேதி சாயந்தரம். புரியுதா இல்லையா? இல்லை, அது என்னன்னா 13th ஈவினிங் சமைச்சு அப்போ 14th ஈவினிங்னா ஒரு நாள் அதுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு. அதாவது செலெக்ஷனு. அதாவது இந்த இருந்து இது வரைக்கும் நீங்க வந்து பஸ்காவை ஆயத்தம் பண்ணி ஆயத்தம் பண்ணணும் இல்லை அது ஓகேங்க இல்லையா? ஆயத்தம் பண்ணி எப்போ சாப்பிட சொல்றாரு? மத்தியானம் சாப்பிட சொல்லலை, ஈவினிங் தான் சாப்பிட சொல்றாரு. நீங்க ரெடி பண்ணிருக்க, ரெடி பண்ணிட்டு இந்த ஈவினிங் சன் டவுன் போட்டிருக்கோம் இல்லையா? சூரிய அஸ்தமத்தில் சாப்பிடும் போது இங்க சாப்பிட்டாங்களா இங்க சாப்பிட்டாங்களா? 14ஆம் தேதி தான் சாப்பிட்டாங்க. இங்கே தான் சாப்பிட்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? இல்லை 14 தான் ஸ்டார்ட் ஆகிடும். அது ஈவினிங் தான் 14 தான் வரும். இந்த இடத்துல 14 ஸ்டார்ட் ஆகுதா முடியுதா? ஸ்டார்ட் ஆகுது. 14 எங்க ஸ்டார்ட் ஆகுது? 13th ஈவினிங். இது 15th ஆகுது. ஆமாம். அதாவது ஈவினிங் அப்படிங்கும் போது இப்போ 13ஆம் தேதி இது வச்சுக்குவோம். இது 13ஆம் தேதி தானே? 13ஆம் தேதி இங்க ஆரம்பிக்குது. 13ஆம் தேதி இங்க ஆரம்பிக்குது. 13ஆம் தேதி சாரி 13ஆம் தேதி இங்க முடியுது. அப்போ 13ஆம் தேதி சாயந்தரங்கிறது 14ஆம் தேதி துவக்கம். இங்கே தான் சாயங்காலங்கிறது இங்கே. புரியுதுங்களா? இங்கே தான் 13ஆம் தேதி சாயந்தரம். இப்போ 14ஆம் தேதி சாயந்தரங்கிறது இதுவா? 14th தான். இது 14ஆம் தேதி சாயந்தரங்கிறது இதுதான். இப்போ புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? இப்போ படிங்க 18ஆம் வசனம். முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி இதுதான் இந்த 14ஆம் தேதி சாயந்தரம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்கள். புரியுதுங்களா? படிச்சிங்களா? படிச்சு புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவைகள். புசிக்க கடவைகள். அப்போ புளிப்பில்லாத அப்பம்ங்கிறது வந்து எத்தனாம் தேதி வந்துருது? 14ஆம் தேதி சாயந்தரம் ஸ்டார்ட் ஆகுது. இது 14 ஸ்டார்ட் ஆகும்போது 5ஆம் தேதி ஆயிடுது. பஸ்காவே புளிப்பில்லா அப்ப பண்டிகை. வரேன். புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல சொல்லும் போது இருங்க, அப்படி நீங்க சொல்றீங்க ரைட்டு, பஸ்காவே புளிப்பில்லா அப்ப பண்டிகை தானே அப்படின்னு நம்ம சொல்றோம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 3-4 வசனம். 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அதில் நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக. அப்போ அது ஓய்ந்திருக்கும். 6 நாள் வேலை செஞ்சுக்கும் போது சனிக்கிழமை. இப்போ கூலி எப்போ வாங்குவாங்க வேலைக்காரங்கெல்லாம்? சனிக்கிழமை சாயந்தரம் வாங்குவாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவுனா சனிக்கிழமை சாயந்தரம் வாங்குவாங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து சனிக்கிழமை சாயந்தரம் வாங்கினா அடுத்த நாள் 7ஆம் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு. புரியுதுங்களா? இப்போ 6 நாள் வேலை செஞ்சு செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அடுத்த வசனம். சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன. சபை கூடி வந்து நீங்கள் ஆசரிக்க வேண்டிய பண்டிகைகளாவன. முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாய் இருக்கிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். இப்ப பாருங்க, முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிய வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். இங்கேயா இதுதான். புரியுதுங்களா? இதுதான் இங்கதான் பஸ்கா பண்டிகைன்னு சொல்றாரு. அப்ப அந்த பஸ்கா பண்டிகை இவங்க சாப்பிடும் போது அது ஆக்சுவலா 15ஆம் தேதியா மாறிடுது. புரியுதுங்களா? அப்ப அதை எப்படி கண்டினியூ பண்றாரு பாருங்க. அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் ஆகி இருக்கும். எத்தனை பண்டிகை வருது? அதாவது அப்படி கண்டினியூ, அது கண்டினியூ ஆகுது. புரியுதுங்களா? அப்படின்னா இங்க அவங்க சாப்பிடும் போது பஸ்கா 14ஆம் தேதி சாயந்தரம் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதி புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும்ங்கிறாரு. அப்ப இங்கதான் அவங்க பஸ்கா பண்டிகை போது இந்த இடத்துல ஆரம்பிக்குது. அவங்களுக்கு சாப்பிட்டுறாங்க. இப்ப புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னு இதை சொல்றாங்க. 15ஆம் தேதி புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எங்க ஆரம்பிக்குது? இங்க ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? 14th ஈவினிங். இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து பண்டிகை நாள், ஓய்வு நாள். இது ஓய்வு நாள் 2 தான்
இல்லையா? அப்போ தீபாவளிக்கு முந்தின நாளே என்ன பண்ணுறாங்க, எல்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி எல்லாம் பண்ணிடுறாங்க. இப்போ இதிலேருந்து 6 நாள் முன்னாடி 1 2 3 4 5 6 புரியுதுங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அதுதான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறோம். நம்ம இங்கிருந்து எடுக்கக்கூடாது, இங்கே 13ஆம் தேதி எடுக்கக்கூடாது. எடுத்தால் 8ஆம் தேதி 8 7ஆம் தேதிக்கு போயிடும். அதை நம்ம கன்ஃபார்மாக எங்கே வர்றோம், இந்த ஈவினிங் கொண்டு வர்றோம். இங்கே இதை கொண்டு வந்துட்டு இதை ஓய்வு நாள் எடுக்கும்போது 1 2 3 4 5 6 14 13 12 11 10 9 இதுதான் 6 நாளைக்கு முன்னாடி நீங்க படிச்சோம். இன்னொரு படிங்க. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அப்ப பெத்தானியாவுக்கு எங்க அப்ப வந்து இங்க வர இந்த 9ஆம் தேதி வர. புரியுதுங்களா? இப்ப எசேக்கியேல் 45:21 படிங்க. முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்படுகிற 7 நாள் பண்டிகையாகிய பஸ்கா ஆரம்பமாகும். இப்ப ரெண்டு தனித்தனி சொன்னார், ஒன்னா சொல்லிட்டு இந்த முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலத்துல எசேக்கியேல் 45:21 முதலாம் மாதம் 14ஆம் தேதி புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்படுகிற 7 நாள் பண்டிகையாகிய பஸ்கா. இங்கதான் 7 நாள் பண்டிகை ஆரம்பிக்குது. அதனால 14ஆம் தேதி சாயந்திரம் தொடங்கி 21ஆம் தேதி சாயந்திரம் வரைக்கும் படிச்சோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? 14ல தொடங்கினா அது 21 வரைக்கும். 14 இங்க தொடங்கினாதான் 21 வரைக்கும் போகும். புரியுதுங்களா? நம்ம அதுக்குள்ள போகல. அப்ப இங்க இருந்து ஒரு நாள் ரெண்டையும் மிஸ் பண்ணிட்டேன். அப்ப 6 நாளைக்கு முன்னாடி பெத்தானியாக்கு வர்றாரு, பரிமள தைலம் பூசுறாங்க. இந்த தேதியில 9ஆம் தேதி. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த தேதியில பூசுறாங்கன்னு என்ன பண்றோம், நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வச்சு நாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ படிங்க 12 13 14 படிங்க. யோவான் 12 13. யோவான் 12 12 படிச்சிட்டீங்களா? இல்ல, நான் படிச்சிருக்கேன். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு அப்படிங்கிறாரு. 6 நாளைக்கு முன்னாடி இங்க மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வர்றாரு. 10ஆம் தேதி இந்த சாயந்தரம் பேசிக்கிறாங்க, இந்த தேதியில வர்றாரு கேள்விப்பட்டு என்ன பண்றாங்க, அவரை பார்க்கறதுக்கு வர்றாங்க. இப்ப 13 படிங்க. குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இப்ப இந்த இடத்துல ஓசன்னா வந்துருது 10ஆம் தேதி. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப இந்த இடத்துல ஓசன்னா பாடிட்டு என்ன பண்றாங்க, எருசலேமுக்கு அவர் போகிறார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த 10ஆம் தேதி. அவன் 10ஆம் தேதிங்கிறது என்னது? முதலாம் மாதம் 10ஆம் தேதி ஆட்டுக்குட்டி செலக்ஷன் பண்ற டேட்டு. புரியுதுங்களா? இப்ப நான் ஆட்டுக்குட்டி செலக்ஷன் பண்ற டேட்ல தான் ஓசனா பாடுறாரு, ராஜாவா வர்றாரு. பலி கொடுக்குற முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அதைய அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா? அலங்காரம் பண்ணி அதுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, பயங்கரமா கவனிப்பாங்க. இந்த ஆமா எல்லா தனி சந்தனை கடவுளுக்கு ரேஞ்சா கொண்டு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ரூத்து கதை தானே இது. இந்த ஒரு மூவி இருக்கு ரூத் தானே, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைய பலி கொடுக்க கொண்டு போகும்போது அது கிரீடமெல்லாம் வைப்பாங்க. ரூத்தோட கதை இருக்கு, இதில் யூடியூப்ல இருக்கும், அதில் பாருங்க. எல்லாம் அலங்காரம் பண்ணி கொண்டு போய் பலி கொடுத்துருவோம். இது நடக்கும். அப்போ இதுதான் அது வந்து குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இவன் செல்லுகிறார், இது என்னுடைய ஜப வீடுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, எருசலேமில் போய் அங்கே பேசுகிறார். இந்த சம்பவமெல்லாம் நமக்கு தெரியும். அதில் மற்ற 21ஆம் அதிகாரம் 9-10 21:9-10 முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இதெல்லாம் இங்க நடக்குது. இந்த 10ஆம் தேதி இந்த ஓசனா பாட்டு இதெல்லாம் நடக்குது. இப்ப எருசலேமுக்குள்ள போறாரு, அவர் பவனி போறாரு, எருசலேமுக்குள்ள போறாரு.
அப்போ அடுத்த வருஷம் 10ஆம் வருஷம் அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார். அவர் எருசலேமுக்குள்ள போகும்போது என்ன பண்றாங்க? நகரத்தார் ஆச்சரியப்பட்டு. என்ன நகரத்தார்? எருசலேம் நகரத்தார். அப்ப எருசலேம் நகரத்தார் 3 வருஷம் அங்க உதவி ஊழியம் பண்ணியிருக்காரு. அவரு 3 வருஷம் அவர் அங்கதான் ஊழியம் பண்ணாரு. ஆனா இந்த 3 வருஷம் ஊழியம் பண்ணதுக்கு அப்புறம் எருசலேமுடைய சிட்டி பீப்புள் நகரத்தில் என்ன கேட்கறாங்க? இது யாருன்னு கேட்கிறாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. அப்ப என்ன ஊழியம் பண்ணாரு? எருசலேமுக்கே தெரியல. அவர் ஊழியமெல்லாம் கரெக்டாக பண்ணாரு. ஆனா நாங்க தான் எருசலேம் நகரத்தான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க சரியா புரிஞ்சுக்கல. அப்படிதானே அர்த்தம்? இப்படி யாருன்னு கேட்கிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் அவர் இருந்த தோரணை வேற. ரொம்ப சாதாரணமா சுத்திட்டு இருந்தார். ஆடு மேய்க்கிறவனாட்ட அப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்ப ராஜா மாதிரி வர்றாரு. அதனால தெரியல உங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதை தான் அவர் வந்து மென்ஷன் யாருன்னு கேட்குறாங்க. ஓ அவரா? அவரு லாசரு உயிரோட கொண்டு இருக்காரு. அவரா? நம்ப மாட்டாங்க. எருசலேம் நகரத்தார் சரியானதை நம்ப மாட்டார்கள். அப்படிதான் இந்த சொல்றாரு. அதனாலதான் என்ன பாருங்க, அப்ப என்ன நடக்குது பாருங்க. உங்க 10 படிச்சிட்டீங்களா? 17, 18 படிங்க. அதுலயே அவர்களை விட்டு நகரத்தில் இருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே தங்கினார். இப்போ அவர்களை விட்டு புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் தங்கினார். இங்க போயிடுறாரு. பெத்தானியா திருப்பி போயிடுறாரு. 10ஆம் தேதி நைட்டு போயிடுறாரு. தங்கினார். என்ன தேதி ஆயிடுச்சு? 11 ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அங்க போய் தங்குகிறார் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ படிச்சிட்டீங்களா? காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. காலையிலே நகரத்துக்கு திரும்பி இங்க 14ஆம் தேதி காலையில 6 AM 11 காலையில 6 AM திருப்பி ஜெருசலேம் போறாரு. வரும்போது அவருக்கு பசி உண்டாயிற்று. என்ன பண்றாரு? அத்திமரத்தை சபிக்கிறார். அந்த இடத்துல என்ன பண்றாரு? எருசலேம் போறாரு. அத்திமரத்தை அந்த இடத்துல சபிக்கிறார் என்பதாக அந்த இடத்துல வந்து பார்க்கறாரு. 17 படிச்சிட்டீங்களா? மார்க்கு 11, 12 படிங்க. இப்ப பாத்துக்கோங்க. இது 11ஆம் தேதி ஆச்சு. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் படிக்க வந்து போதும். அப்ப எந்த நாள்? இந்த நாள் 11ஆம் தேதி. புரியுதுங்களா? அதே வசனத்தை தான் என்ன பண்றோம்? நம்ம ரிப்பீட்டடா நம்ம மார்க்ல படிக்கிறோம். ஏன் மார்க்ல படிக்கிறோம் அப்படின்னா 20 அதுக்கு முன்னாடி லூக்கா 19 30 இருந்து 44 பாருங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். 19 30 இருந்து 44 30 வரைக்கும். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏழரை கழுதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இங்க பாருங்க, ஒரு எருசலேம் தான் போறாங்க இவங்க. அந்த எருசலேமுக்குள்ள ஒருவரும் ஒரு காலம் ஏறத கழுதை குட்டியை பார்க்கறாங்க. அதை தான் கேட்கிறார் அவர். அப்படின்னா எருசலேம் என்று அழைக்கப்படுகிறது நகரம், பரிசுத்த நகரம். அந்த பரிசுத்த நகரத்தாருக்கு தெரியல இவரு. ஆனா கழுத குட்டியை இவர் செலக்ஷன் பண்றாரு. கழுத குட்டி அங்கதான் இருக்குது. ஆன்மீகத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கழுத குட்டி தான் அவர் செலக்ஷன் பண்றாரு. எருசலேம் நகரத்தார் செலக்ஷன் பண்ணல. ஏன்னா அது வந்து கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய ஒருவரும் ஒரு காலம் ஏற எந்த சட்டத்தையும் இருக்குல்ல, அப்படிப்பட்ட கழுதை கூட செலக்ஷன் பண்றாரு. அது எப்போ? இங்க 9ஆம் தேதி இல்லையா? இது செலக்ஷன் பண்ணிட்டு வந்துதான் இங்க போறாரு. காலையில வசனம் படிக்க போறாரு. படிக்க அப்படி 44 வரைக்கும் படிக்க. அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். இங்கதான் 10ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. சரிங்களா? அப்புறம் தொடர்ந்து பாருங்க. அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள்.
அவர் ஒலிவமலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் இப்ப இந்த வஸ்திரத்தை விரிக்கிறவங்க மரக்களை தெரிச்சு வசனம் போட்டு போறவங்க யாரா இருக்கும்? பெரிய பெரிய ஆளுங்களா இல்ல சாதாரண ஆளுங்களா? சாதாரண ஆளுங்களா தான் இருக்கும். அப்ப சாதாரண ஆளுங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குது, பெரிய ஆளுங்களுக்கு தெரியல இல்லையா? தங்களை பெரிய ஆளுக்கு நினைத்துக் கொண்டவங்களுக்கு அது புரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். படிங்க, தொடர்ந்து படிங்க. அவர் ஒலிவமலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. ஏன் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாரு? இது மாதிரி என்னன்னு படிச்சிடமா? நகரத்தார் என்னங்க? இவர் யாருன்னு கேட்டாங்க, இவர் யாருன்னு கேட்டாங்க. அதனால என்ன பண்றாரு, இந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால்ங்கிறார். அப்படின்னா அவங்க நான் எருசலேம் நகரத்தார், நாங்கள் தான் யூதர்கள், எங்களுக்கு எல்லாமே தெரியும் தான் அவங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனபடியால்ங்கிறார். அப்போ எப்போது சந்திப்பார், எப்படி சந்திப்பார்கள் அவங்களுக்கு தெரியல. அது என்ன பண்ணுறாரு, சத்துருக்கள் சூழ மதில் போட்டு, உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இதுதான் சொல்றாரு, புரியுங்களா? இது நமக்கு தெரியும் இல்லையா? ஒலிவ மலை மேல உட்கார்ந்து கேட்கறாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த சம்பவம் நடக்குதுக்கு நமக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு கல்லின் மீது ஒரு கல்லாதபடி நாட்கள் வரும்போது கிபி 70 பத்தி பேசுறாரு நம்ம இருக்கணும், நமக்கு தெரியும். இதை பேசினதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் போதும் அப்ப நம்ம படிச்சிட்டீங்க. அப்போ என்ன பண்றாருன்னா, அந்த எருசலேமை சுத்திகரிக்கிறார் இல்லையா? இந்த எருசலேமுக்கு வந்து எருசலேமை சுத்திகரிக்கவில்லை, எருசலேமுடைய ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். எருசலேம் நகரத்தாருக்கு இவருக்கு தெரியவில்லை, ஆனால் ஆலயத்தை என்ன செய்திருக்கிறார்கள், கல்லர் குகையாக மாற்றி போட்டார்கள். அப்படின்னா அந்த கல்லர் குகையாக மாற்றப்பட்ட ஆலயத்தை தான் சுத்திகரிக்கிறார். ஆனால் இவர் யார் அறிந்தார் கேட்டீங்கன்னா, நம்ம சாதாரண ஆளுங்க புரிஞ்சுருந்தாங்க. அவர் இதுதான் வந்து எங்கே நடக்குது பார்த்தோம்னா, இந்த 10ஆம் தேதி இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது என்பதாக அந்த இடத்துல பார்த்தோம். மார்க் 11:12. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் பசி உண்டாயிற்று. அப்போதுங்க எப்ப இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த 11ஆம் தேதி எங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை சுத்திகரிச்சு என்ன பண்றாரு, எருசலேமில் போய் பெத்தானியாவில் போய் தங்கிடுறாரு. இப்ப காலையில திருப்பி அவர் எங்க பண்றாரு, எருசலேமுக்கு வருகிறார், பெத்தனுக்கு வர்றாரு. இந்த தேதியில 11ஆம் தேதி அவருக்கு வந்து பசியாகுது. அப்படி என்ன பண்றாரு, பசியாகும் போது அந்த அத்திமரத்தை பார்த்து சபிக்கிறார். சபிச்சோன்னா பட்டு போச்சு. அது இப்ப என்ன பண்ண, இந்த 11ஆம் தேதி ஆச்சுங்களா, இப்ப போயிடுறாங்க. ரிட்டர்ன் வரும்போது நைட் ஆயிடுது இல்ல, அவங்க சரியா பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ அதுல 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் பாருங்க. சாயங்காலம் ஆனபோது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். சாயங்காலம் ஆனபோது நகரத்தில் எப்போ, இந்த 11ஆம் தேதி சாயந்தரம், 10ஆம் தேதி சாயந்தரமும் போயிட்டாரு, நகரத்திலிருந்து புறப்பட்டு கிராமத்துக்கு போய் விட்டார். 11ஆம் தேதி சாயந்தரமும் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு, புறப்பட்டு கிராமத்துக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது எத்தனாம் தேதி அது, 12ஆம் தேதி. இங்க 6 AM வர்றாங்க. இந்த 12ஆம் தேதி வரும்போது தான் என்ன பண்றாங்க, அத்திமரம் பட்டு போயிருக்கிறத பாக்குறாங்க. புரியுதுங்களா? ஒரு நாள் கழிச்சு தான் வந்து அவங்க கவனிக்கிறாங்க. ஏன்னா காலையில் அந்த வழியாக தானே போகணும். அதே நேற்று இதை சமைச்சாரு, ரிட்டர்ன் போகும்போது கவனிச்சிருக்க இருட்டிடுது.
அப்போ இது 12ஆம் தேதி என்ன பண்ணுறோம் எடுத்துட்டோம். 19, 20 படிச்சுங்களா? மறுநாள் காலையில அவர்கள் வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோட பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். முடிச்சிட்டீங்களா? எப்போ 12ஆம் தேதி புரியுங்களா? அப்போ எருசலேமில் போய் என்ன பண்ணாருன்னா அதுலேயே 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அதான் சொல்றாரு, இந்த 12ஆம் தேதி மென்ஷன் பண்றாரு. மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். வரும்போது பெத்தானியிலிருந்து வரும்போது பட்டு போயிருக்கிறத பார்க்குறாங்க. இந்த காரியத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் மார்க்லேயே. ஏழையான 42. இதுதான் ஆலயத்துக்கு போய் என்ன பண்றாரு, ஏழையான விதவை காசு போடுறத பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆலயத்துக்கு முதல்ல அதை வாட்ச் பண்றாரு. அப்பதான் என்ன பண்றாரு, துரத்திடுறாரு எல்லாத்தையும். புரியுங்களா? அப்போ துரத்துற சம்பவத்துக்கு முன்னாடி ஏழையான விதவை வந்து காசு போடுறத பார்க்குறாரு. ரொம்ப கம்மியாக போட்டவங்களும் பார்க்குறாரு. அப்படின்னா நாம் வந்து யார் சிம்பிளாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் என்ன பண்ணுறாரு, அவர் செலெக்ஷனில் எடுத்துக்கிறாரு என்பதை அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அதில் 13ஆம் அதிகாரம் 1 to 4. அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீசர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது? இதை நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? அப்போ இதை நம்ம லூக்கால படித்தோம். அப்போ இது 12ஆம் தேதி நடக்கிற சம்பவம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படியே விட்டுறாதீங்க. இந்த 12ஆம் தேதி தான் இவங்க கேட்குறாங்க, இந்த கல்லுகளை பார்த்து இதில் கட்டணம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஒரு கல் இல்லை அப்படி இடிக்கப்படணும்னு சொல்லிட்டாரு. அது சம்பவம் எப்போ வருது கேட்டிங்கன்னா இந்த 12ஆம் தேதி நடக்கக்கூடிய சம்பவம். இப்போ தான் என்ன பண்ணுறாரு, ஒலிவு மலை மேலே உட்காந்துட்டு உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க. யாரெல்லாம் கேட்டாங்க? சீஷர்கள் எல்லாரும் கேட்டாங்க. அப்படித்தானே? எல்லாரும் மத்திய தானே எழுதுறாரு இல்லையா? உங்க ராஜ்யத்துக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கேட்டது யாரு? அந்த சொன்ன சம்பவத்தை எழுதுனது யாரு? மற்ற 24ஆம் அதிகாரத்தை எழுதுனது யாரு? மத்தேயு தான். மத்தேயு தான். 3ஆம் வசனம் படிக்க 24:3. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இது எப்ப நடக்குது? இந்த தேதியில் நடக்குது. 12ஆம் தேதி நடக்கிற சம்பவம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப மார்க் வாங்க. 13:1 to 4. அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீசர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது? புரிஞ்சிச்சு நம்மளுக்கு. 3-4 படிங்க. பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில். இப்ப என்ன பண்றாரு? எப்போ? இந்த 12ஆம் தேதி ஒலிவு மலை மேல உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம என்ன நினைச்சிட்டோம், சீசர்கள் எல்லாரும் வந்து அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க. அதனால மத்தேயு எழுதினாருன்னு. மத்தேயு இங்க இருந்தாரா இல்லையான்னு பார்த்துருவோம். படிங்க. பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். யாரார் கேட்டா? 4 பேர் தான் கேட்டாங்க. மத்தேயு இருந்தாரா? மத்தேயு அப்ப இல்ல. மத்தேயு எழுதுறதா நம்ம மெச்சிக்குவோம். ஆனா மத்தேயு அங்க இல்ல. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா. இவங்க வந்து இது பேர் எழுதியிருக்காரா? அதை பத்தி ஒலிவு மலை உட்கார்ந்து உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்னங்கிறத எழுதினாரா? தெரியல. ஒலிவு மலை உட்கார்ந்து இவங்க 4 பேர் தான் கேட்கிறாங்க. யாரு? பேதுரு கேட்கிறாரு, அந்திரேயா கேட்கிறாரு. அந்திரேயா புக்கு நம்மகிட்ட இல்ல. இந்த புக் ஆஃப் ஆண்ட்ரூஸ் கிடையாது நம்மகிட்ட இல்லையா? அப்புறம் யாரு? லூக்காவா? யாக்கோபு எழுதுறாரா? உங்களுடைய வரிக்கு அடையாளம் என்னன்னு? இல்ல. யோவான் அன்பார்ந்த சீஷன் எழுதுறாரா? உங்களுடைய வரிக்கு அடையாளம் என்னன்னு? யாரும் கேட்கல. நீ வர்ற அவரை விட்டு அவங்களை விட்டு அவர் போகவே இல்லை. அவரு அப்படிதான் அவர் நினைச்சுக்கிறாங்க. நீங்க எப்ப வருவீங்க அப்படின்னு நீங்க கேட்டா உங்களுக்கும் அவருக்கு கான்டாக்ட் தூரமா போயிடுச்சு. இவங்க யாரும் அதை பத்தி எழுதவே இல்லை. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்கவே இல்லை. புரியுதுங்களா? அப்போ ஒலிவு மலை மேல உட்கார்ந்து கேட்ட தேதி இந்த தேதி. பலியாகிறதுக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடக்குது. பலியாக நடக்கிற சம்பவத்துல இந்த தேதியில யாரா இருந்து கேட்டாங்கிறதும் நாம வந்து புரிஞ்சிட்டோம். புரியுதுங்களா? அப்புறம் இதுல படிங்க, மார்க் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
மார்க் 14 அதிகாரம் 9ஆம் வசனம் படிச்சுட்டு 1ஆம் வசனம் படிக்கணும். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக. எந்த சுவிசேஷம் எங்கெங்கே யாரை நினைப்பார்கள்? பரிமள தைலம் பூசணும். சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். 2 to 9 நம்ம படிச்சோம்னா பரிமள தைலம் பூசுகிறது எந்த தேதியில? 9ஆம் தேதி. ஞாபகம் இருக்கா இல்லையா? எப்படி இப்படி சொல்றீங்கன்னு கேட்டுறாதீங்க. இங்க படிச்சுதான் வந்துடும். புரியுதுங்களா? இப்போ 1ஆம் வசனம் படிங்க. 14:1. 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. 2 நாளைக்கு அப்புறம் புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்ததுங்கிறாரு. இந்த சம்பவத்தை மென்ஷன் பண்ணிட்டாரு. இந்த சம்பவத்தை மென்ஷன் பண்ண அன்னைக்கு தான் சொன்னாருன்னு சொல்லல. அந்த இடத்துல அப்படி சொல்லல. 2 நாளைக்கு அப்புறம் புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுற பஸ்கா பண்டிகை வந்ததுங்கிறாரு. இங்க பஸ்கா பண்டிகை வச்சுக்கோங்க. எங்க வந்துடுறோம்? 12ஆம் தேதி தான் நமக்கு வருது. இந்த 12ஆம் தேதி தான் இந்த சம்பவத்தை பற்றி என்ன பண்ணுறாரு அவர் மென்ஷன் பண்ணி அங்கே போய் ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்கிறத இங்கே தான் நம்ம வந்து பார்க்கணும். ஆயத்தம் பண்ணுங்கிறத 12ஆம் யோவான் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். யோவான் 12:1-2. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின ராசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவ் விருந்து பண்ணினார்கள். இதை தான் சொல்றாரு அவரு. 6 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இந்த 12ஆம் தேதி இருக்கிற சம்பவத்தில் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாரு அந்த மார்க் அதை மென்ஷன் பண்ணுறாருங்கிறத நம்ம பார்த்துட்டோம். புரியுதுங்களா? இப்போ இது நடந்ததுக்கப்புறம் பஸ்கா பண்டிகை வர 2 நாளைக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுறாரு கழுதி கூட்டு வரனால 2 நாளைக்கு முன்னாடி கழுதி கூட்டு வரன்னு சொன்னாரா? 6 நாளைக்கு கூட சொன்னாரா? 6 நாளைக்கு கூட சொன்னார். இங்கே சொன்னார். புரியுதுங்களா உங்களுக்கு? வேற கேட்குறேன், டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்குறேன். இங்கே தான் கேட்குறாரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடினா இந்த இடத்துல வந்துடுறாரு. புரியுங்களா? 12:1-2 படிச்சிட்டிங்களா? அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசரு. அப்போ இங்க ஒரு ராவிருந்து வருகிறது. இங்கே ஒரு ராவிருந்து வருகிறது. இங்கே ஒரு ராவிருந்து வருகிறது. இந்த ராவிருந்தின் போதுதான் பரிமள தைலம் பூசணும் எனக்கு அடக்கம் முந்திக்கிட்டாங்கிறாரு. யார் முந்துறது? சபை முந்திக்கொள்ளும். மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஆகம் செஞ்சுடுவாங்க. அவங்க எது காலில் பரிமள தைலம் பூசி தலைமயிரினால் துடைத்து கண்ணீரினால் நடக்கிற சம்பவத்தை சொல்றாரு அவர். நம்மளாம் சும்மா லிட்டரல் எடுத்துட்டு லிட்டரலாகவே செய்யக்கூடாது. முடிஞ்சதுன்னா என்ன பண்ணணும்? நாம் வந்து பரிமள தைலம் பூசி காலை கழுவி தலைமயிரில் துடைக்கிறதுக்கு சம்பவத்தை மனசுக்குள்ளே கொண்டு போகணும். நீங்கள் பொம்பளைங்க தான் தலைமயிர் நீளமாக நம்மகிட்ட என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது அது என்ன பண்ணிட்டாரு? தலைமயிரினால் பாதங்களை துடைத்தவள் இந்த மரியாதைங்கிற. புரியுதுங்களா? அப்போ ஒரு பெண்ணுக்கு தலைமயிர் மகிமையாக இருக்கிறது. யார் பெண்ணு கேட்டா மணவாட்டி வகுப்பார். அப்ப இந்த மணவாட்டி வகுப்பார் தலையில வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸோட காலை வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லாமா? இப்ப மணவாட்டி வகுப்பார் என்ன பண்ணணும்? அவருடைய காலை தலையில வச்சுக்கணும். கண்ணீரினால் துடைத்துக் கொண்டு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் மென்ஷன் பண்றேன். அதனாலதான் முதல் தரிசனமே அந்த மாதிரி வேற யாருக்குமே கிடைக்கலையே. புரியுதுங்களா? அப்படின்னா இது வந்து இந்த 14ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த இரவுங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கோம். புரியுதுங்களா? இப்போ யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இந்த நாளும் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து எங்க இங்க படிச்சிட்டோம் இல்லையா? படிச்சிட்டோம். வைத்திருந்து சாயங்காலத்தில் அதை அடித்து இந்த சாயந்தரத்தில் தான் அடிக்கிறாரு. நம்ம என்ன நினச்சிக்க கூடாது? இந்த சாயந்தரத்தில் வந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னு எடுத்துக்க கூடாது. இங்கேருந்து 12-13 சாயங்காலம் வந்து இங்கேருந்து செலெக்ஷன் போகுது. அன்று ராத்திரியிலே இங்கே வந்துடுது. நம்ம நினைச்சக்கூடாது 13ஆம் தேதி சாயந்தரத்தில் அடிச்சுக்கும் இங்கே சாப்பிட்டாருன்னு நினைக்கக்கூடாது. அது புரியுதா? திருப்பி கன்ஃபியூஸ் ஆகுதா? திருப்பி கன்ஃபியூஸ் ஆகுதா? 14ஆம் தேதி ஆரம்பத்தில் 14ஆம் தேதி ஆரம்பத்தில் சாப்பிட்டாரு, முடிவுகளை சாப்பிட்டாங்களா இஸ்ரேல் ஜனங்கள்?
14ஆம் தேதி நைட்டு தான் சாப்பிட்டாங்க. இங்கே தான் சாப்பிட்றாங்க. 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இந்த சாயங்காலத்தில் அழைத்து இங்கே 14ஆம் தேதி இங்கே இல்லை இங்கே சாப்பிட்டாங்கன்னா நம்ம இங்கே வந்துடணும் 12ஆம் தேதிக்கு. 6ஆம் வசனம். ஆனால் 12ஆம் தேதி என்னென்ன சம்பவம் நடந்து நம்ம பார்த்துட்டோம். நம்ம பிப்ளிக்கல நம்ம பார்த்துட்டோம். இங்கே அடிச்சு அப்படின்னு சொல்லுகிறார். புரியுங்களா? படிச்சிட்டீங்களா? அதையே 6ஆம் வசனம் படிச்சிட்டீங்க. இப்போ பாருங்க, அப்போ ஒருவேளை இங்கே சாப்பிட்டுருந்தான்னு வச்சுக்குவோம். இங்கே இஸ்ரேல் ஜனம் இங்கே சாப்பிடான்னு வைங்க. அவங்க எகிப்து எங்கே கிளம்பியிருப்பாங்க? இந்த தேதியில் கிளம்பியிருக்கணும். இதுதானே கிளம்பியிருக்கணும். இங்கே சப்போஸ் 14ஆம் தேதி சாயந்தரம் இதுன்னு வச்சுக்குவோம். இது அப்படி இப்போ திங்க் பண்ணி பார்ப்போம். 14ஆம் தேதி இதுதான், இங்கே தான் இஸ்ரேல் ஜனங்க சாப்பிட்டாங்க. இது ஆயத்த நாள். இது ஆயத்த நாள். இங்கே அடிச்சுட்டாங்க, இங்கே சாப்பிட்டாங்க. இந்த தேதியில் கிளம்பி போயிட்டாங்க. நைட்டு கிளம்பிட்டாங்கல்ல அவங்க. இல்லையா? அடுத்த நாள் கிளம்புனா இங்கே கிளம்புனாங்களா? 15 தான் கிளம்புன மாதிரி. கரெக்ட். அதுக்கு தான் நம்ம வர்றோம். புரியுதுங்களா? நம்ம ஒரு அசம்ஷனுக்கு நான் சொல்கிறேன். நமக்கு சப்ஜெக்ட் தெரியுது. அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து கன்ஃபார்மாக நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இங்கே அடிச்சிட்டாங்கன்னா இந்த தேதியில் கிளம்பி இருக்கணும். இப்போ என்ன 33:3 படி 33:3 என்ன ஆகும்? 1ஆம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். போதுங்க. பாருங்க, இங்க சாப்பிடுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க சாப்பிடுறாங்க. 1ஆம் மாதம் 15ஆம் தேதி ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். இங்க இருந்து தான் கிளம்புறாங்க. அதான் 15ஆம் தேதி. அதனாலதான் பண்டிகை நாள் வந்து 14, 15. இப்ப கல்யாணம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். எப்போ கல்யாணம் கேட்ட என்ன சொல்லுவாங்க? 2 நாள் சொல்லுவாங்க. 2 நாள் டேட் சொல்லுவாங்க அவங்க. அதான் மென்ஷன் பண்றாங்க. அவங்க வந்து நிச்சயதார்த்தம் 13ங்க, கல்யாணம் 14ங்க. அந்த சாயந்தரத்துல இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் அந்த என்ன பண்றாங்க, கல்யாணத்தை கொண்டு போறாங்க. பண்டிகை அப்படிதான். இப்ப நாளைக்கு தீபாவளி வையுங்க. இன்னைக்கு பயங்கர தடவுள்ள பர்ச்சேஸ் எல்லாம் இருக்கும். இந்த பர்ச்சேஸ் அது இது எல்லாம் வாங்கி பிரியா அந்த லட்டு தூள் எல்லாமே அன்னைக்கு தான் செய்வாங்க. இப்போ இந்த 14ஆம் தேதி சாயந்தரத்தில் சாப்பிட்டுட்டு இதுல கிளம்பிடுறாங்க. 15ஆம் தேதி மென்ஷன் பண்றாங்க அந்த இடத்துல. ஒருவேளை 13ஆம் தேதி அடிச்சு இங்க சாப்பிட்டு இருந்தாங்கன்னா 14 மென்ஷன் பண்ணியிருக்கணும் இல்லையா? மென்ஷன் பண்ணல. இந்த தேதியில இங்க இருந்து கிளம்பிட்டான். இங்கதான் அவங்க கிளம்பிட்டாங்கும் போது இந்த தேதியில அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை சாப்பிட்டாங்க. புரியுதுங்களா? யார்? இஸ்ரேல் ஜனங்க. அதுதான் யோவான் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமா இருந்தது. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமா இருந்ததுன்னா இங்க எடுக்கலாம். இதா 13 ஏறக்குறைய அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏறக்குறைய 6 மணி வேலைங்கிறது காலையில் 6 மணின்னு பார்த்துட்டோம். எங்க பிரதர் கரெக்டு தானே? காலையில் 6 மணி தானே? 6 மணி இல்லையா? இல்லை சாயந்தரம். இது நம்ம டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம். நண்பர்கள் 12 மணிக்கு போட்டாங்க அதுல. சரி, ஏன் நம்ம டவுட்டா இருந்தா அதுல ஒரு பேஜ் முன்னாடி திருப்பி படிச்சிடலாம். 28ஆம் வசனத்தை. இல்ல அது முடிச்சுங்க. வசனத்தை முடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆயத்த நாளும் முடிச்சிட்டீங்களா? அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரம். அப்ப பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி வேலையுமா இருந்தது. இங்கதான் பஸ்கா பலி. இந்த காலையில 6 AM பத்தி பேசுறாரு அவரு. 6 AM பத்தி தான் பேசுறாரா? 18:28. அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாக இருந்தது. அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து தேசாதிபதி அவர்களுக்கு அரண்மனை போனார். அப்பொழுது விடியற்காலமா இருந்தது. இங்க 6 AM. இங்க பாருங்க, இங்க பிடிச்சிடுறாங்க அவரு. நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கோ 12 மணிக்கோ பிடிச்சிடுறாங்க. நியாய விசாரணை பண்றாங்க. இங்க 6 AM பிலாத்து அரண்மனை கொண்டு போயிடுறாங்க. 6 AM பிலாத்து அரண்மனையில. அப்போது விடியற்காலமாக இருந்தது. 14 காலையில பிடிச்சிருச்சு. அதனாலதான் 18:28 படிக்க சொன்னது. 6 மணினா சாயந்தரமா கன்ஃபியூஸ் ஆகும்.
நண்பகல் 12 மணியாக கன்ஃபியூஸ் ஆகும். அப்போது விடியற்காலமாக இந்த காலையில் கூட இங்கே பிடிக்கிறாங்க. நைட்டு 6 மணிக்கு அவர் வந்து என்ன பண்ணாரு, பஸ்காவை வந்து அவர் சாப்பிட்றாரு. அப்புறம் 9 மணிக்கு பிடிக்கிறாங்க, 12 மணிக்கு நியாய விசாரணை, 3 மணிக்கு அரண்மனைக்கு கொண்டு போயிட்டாங்க, 6 மணிக்கு விசாரணை. பிலாத்தோட ஜட்ஜிக்கிட்ட போய் நைட்டோட நைட்டாக பிடிச்சிட்டு போய் கிண்டாஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் விசாரணை பண்ணிட்டு ஜட்ஜுக்கிட்ட போய் ஆர்டர் வாங்கிருக்கு. காலையில் ஜட்ஜுக்கிட்ட போயிடுவாங்க, நைட்டு போக மாட்டாங்க இல்லையா? நம்ம நடக்குது பார்த்தீங்களா? காலையில் போய் ஆர்டர் போடு, பிரச்சனை இருக்குது, நீங்கள் தண்டனை எழுதுங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சட்டத்தின்படி அவங்க என்ன பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கேம்ப் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, கேம்ப் ஆஃபீஸில் அவங்க செய்யலாம். அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, இங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ பியூராக வந்து இந்த தேதி தான், புரியுதுங்களா? அப்போ அதை நீங்கள் முடிச்சுங்க. 28ஆம் வசனத்தை 18:28 அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாக இருந்தது. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக பிலாத்து அரண்மனைக்கு அவங்க போகல. இப்போ இந்த தேதியில வந்து பஸ்காவுக்கு ஆயத்த நாள் நம்ம வச்சுக்கிட்டு இங்க அடிச்சு இஸ்ரேல் ஜனம் 14 ஆரம்பிச்சது இல்லை, இங்க சாப்பிட்டு இருந்தாங்கன்னா இந்த 14ஆம் தேதி காலையில வந்து தீட்டுப்படாமல் பஸ்கா புசிக்கணும்னு சொல்றாங்க. புரியுதா இல்லையா? அப்ப தீட்டுப்படாம நாங்க பஸ்காவை புசிக்கணும் இந்த டைம்ல 14 6 மணிக்கு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க பஸ்கா புசிச்சாங்களா இல்லையா? புசிக்கல. அப்ப இங்கதான் புசிக்கிறாங்க. புரியுதுங்களா? இங்கதான் புசிக்கிறாங்க. அப்போ 9 மணிக்கு சிலுவையில் அறையிறாங்க. 14ஆம் தேதி 9 மணிக்கு காலையில சிலுவையில், 6 மணிக்கு விசாரணை பிலாத்து அரண்மனையில, 14 9 மணிக்கு சிலுவையில் படிச்சுங்க இல்லையா? 14:25 மார்க்கில் 12 to 3 சிலுவையில் தொங்குறாரு, 7 வார்த்தை பேசுறாரு, 3 மணிக்கு ஜீவனை விடுறாரு, 6 மணிக்கு அடக்கம் பண்ணிடுறாங்க. இது நடந்திருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து அப்பம் சாப்பிட்டது இந்த மாலையா இந்த மாலையா? 13 மாலை. இந்த மாலை படிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தர். அதுல 23ஆம் வசனம் படிச்சு அப்படி கண்டினியூ பண்ணுங்க. 23 தான் படிக்கிறேன். 23 தான் படிக்கிறீங்களா? நான் இது அதுக்கு 21 படிக்க. இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் அல்ல. எப்படி செய்கிறது? முந்தின செய்தி 20-21 படிக்க. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவரவர் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறார். இதுதான் நீங்க நடக்குது உலகத்துல இல்லையா? அவனவன் தன் போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். அவங்க ஒரு உபதேசம் வச்சு அதை பார்த்துறாங்க. அவங்க அது தப்பு இல்லை, ஏன்னா அவங்க புரிச்சுக்கிட்டு தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அவனவன் தன் போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். இப்படி செய்கிறது ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவர் வெறியா இருக்கிறார். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ண. ஒருத்தர் பசியா இருக்கிறார், அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் வெறியா இருக்கிறார், இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுகிறார். புரியுதுங்களா? நம்ம பசியா இருக்கிறோமா வெறியா இருக்கிறோமா, அதனால்தான் நீங்கள் கூடி வருதல்ங்கிறார். அப்படின்னா கூடி வந்து இதை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டுங்கிறாரு. இப்போ 24 படிச்சிருங்க. கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் இல்லையா? அதானே கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதலா, கர்த்தருடைய மரணத்தை நினைவுறுதலா? கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் தான். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வந்து 90% நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வந்து அவருடைய மரணத்தை நினைவு கூறுதல், கர்த்தருடைய ராபோஜனம் என்ற மரணத்தை நினைவு கூறுதல், இப்படிதான் என்ன பண்றோம் நம்ம வந்து ஒட்டு மொத்தமாக அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அப்படி வந்து அவர் சொல்லலை, கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 24 என்ன எழுதுறாரு? ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். அதான் நம்ம பார்த்தோம். ஸ்தோத்திரம் பண்ணி யுகாரிஸ்டியா, நன்றி செலுத்துதல், கூடி வருதல், கொகினானியா, ஐக்கியம், ஃபெலோஷிப் அப்படிங்கிறார்.
அதுக்கப்புறம் இவங்க கூடி வந்து அவங்க எல்லாம் வெயிட் பண்ணி சாப்பிடுச்சுன்னா அது அன்பின் விருந்து, அகப்பே ஃபீஸ்ட். நம்மளே ஹோட்டலுக்கு போறோம்னு வச்சுக்கோ, ஹோட்டலுக்கு போறோம், பிரியாணி சாப்பிட போறோம், எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஒருத்தர் ஃபோன் பேசிட்டே இருக்கிறார், கிடக்கிற அப்படின்னு சாப்பிடுமா, கொஞ்சம் வரட்டு வரும், நம்மளாம் சேர்ந்து ஜோம் பண்ணி சொல்லுமா இல்லையா? என்னங்க நீங்கள் பசி நேரத்தில் அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கறது. புரியுதுங்களா? அப்படின்னா காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலேங்கும் போது இதுவா 12 13 சொல்லுங்க, 13 இரவு காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி. இது எந்த ராத்திரி? இந்த ராத்திரி. புரியுதுங்களா? இந்த ராத்திரி இயேசு அப்பம் சாப்பிடுகிறார். அப்போ அவர் சாப்பிட்டது சட்டத்தை மீறி, அதான் நம்ம போன தடவை பார்த்தோம், சட்டத்தை மீறி இல்லை, அது பிட்வீன் 2 ஈவினிங்ஸ். இந்த மாலையிலிருந்து இந்த மாலை, அது 14ஆம் தேதி தான். இயேசு சாப்பிட்டது வந்து 13 சாயந்தரம்னா அது 14ஆம் தேதி தான். அது 14ஆம் தேதி ஆரம்பத்தில் இயேசு சாப்பிடுகிறார். 14ஆம் தேதி இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டு இயேசுவின் மரணத்தை நினைவு கூர்ந்து இந்த 14 இரவு சாப்பிடுகிறார். மரணத்தின் நினைவோட 14 இரவு தான் சாப்பிடும். அவர் உயிரோடு இருக்கும்போது நம்ம வந்து மரணத்தின் நினைவு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நான் உன் சாவுக்கு வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்ல முடியாது, செத்ததுக்கு அப்புறம் தான் வர முடியும். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரத்தில் தேடுகிறத கேட்டாங்க. அவங்க உயிரோடு இருக்கிற மரித்தோரத்தில் தேடுகிறது என்னன்னு கேட்டதுக்கப்புறம் நாங்கள் மரணத்தை நினைவு கூறுவோம்னா அது அர்த்தமற்றதாகத்தான் தெரிகிறது என்பதான் பார்க்கணும். புரியுதுங்களா? அப்படின்னா நாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே வந்து 10ஆம் தேதி அவர் செலெக்ஷன் பண்ணிடுறாங்க. அந்த 13ஆம் தேதி சாப்பிட்றாரு அவர், 14ஆம் தேதி செல்விக்கு போயிடுறாரு. புரியுதுங்களா? இதுதான் கிளீனாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? இல்லை கரெக்டாக இருக்கா, கிளியராக இருக்கா? கிளியராக இருக்குது இல்லையா? இதில் டவுட் இருந்ததுன்னா வேணால் திருப்பி நம்ம படிக்கும்போது டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அந்த நாள் ஆயத்த நாளும் அப்படின்றது நம்ம படித்தோம் ஏற்கனவே, நம்ம படிக்கும். அந்த நாள் ஆயத்த நாள், அவர் சிலுவைக்கும் போது ஆயத்த நாள் சனிக்கிழமை, அவர் வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் சிலுவையில் இருக்கிறார். இதில் நம்ம வந்து பார்த்துக்கிறோம். அப்போ திருப்பி படிக்கும்போது டவுட் வர வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம், கிளியர் பிக்சர் பண்ணிட்டோம். அதனால வந்து நம்ம எந்த ராத்திரின்னு சொல்லிச்சுன்னா அது 13ஆம் தேதி சாயந்தரம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அப்போ நாம அசைக்க வேண்டியது 13ஆம் தேதி சாயந்தரம். அப்போ 13ஆம் தேதி சாயந்தரம் எப்போ வருது அப்படின்னு வந்து நம்ம பார்த்து அதில் வந்து நம்ம ஆசிரியர் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிதாவாகிய யாவே கடவுள் அந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள்.